Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான சம்பா கோதுமை உப்மா எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்க வீட்லயும் வந்துட்டு நீங்க சம்பா கோதுமை உப்மாவை செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம கடுகு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு கிடைக்கட்டும், வெயிட் பண்ணலாம். கூடவே கடலைப்பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா வதங்கி கிடைக்கட்டும். சிறிதளவு கருவேப்பிலையிலையும் சேர்த்தாச்சு. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே நான் இன்னைக்கு காரத்துக்கு வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாயை நீள நீளமா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துருக்குறேங்க. அடுத்ததா இதுல நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இந்த சம்பா கோதுமை உப்மா வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இத வாரத்துக்கு 3-4 டைம் சாப்பிட்டாலும் தப்பே இல்லைங்க, ரொம்பவே நல்லது. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு இப்ப வதக்கி விட்டுடலாம். நம்ம வீட்டுல மாவெல்லாம் இல்லாத சமயத்துல செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபி அப்படின்னு எடுத்தோம்னா உப்மாவா இருக்கும். உப்மா அப்படிங்கும் போது சிலருக்கு வந்து பிடிக்காது, மூஞ்சி சுளிப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வந்துட்டு இதுல கொஞ்சமா வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க தக்காளியும் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. இருக்கட்டும், அது அப்படியே. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கேங்க. இருக்கட்டுங்க அப்படியே. இந்த சைட் பாருங்க, நம்ம கடாயில வந்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் கேரட், உருளைக்கிழங்கு 2 வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்க இது கூடவே வந்துட்டு பீன்ஸ் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு சம்பா கோதுமையே வந்துட்டு ரொம்ப ஹெல்திங்க. அது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது இது இன்னும் ஹெல்தியா இருக்கும். அப்புறம் அதை நீங்க சாப்பிடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான சுவை இருக்குங்க. இப்ப பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இது கொஞ்சம் அப்படியே வெந்து வரட்டும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு செம்பு பெரிய செம்புல தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இது ஒரு 4 டம்ளர் வருங்க, சின்ன டம்ளர்ல. இப்ப தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம முதல்லயே உப்பு சேர்த்திருக்கிறோம், நல்லா பாருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சம்பா கோதுமையை உள்ள சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாங்க. இப்ப பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி எல்லாம் நமக்கு கொஞ்சம் அப்படியே வத்தி வரட்டும். ரொம்ப சிம்பிளான முறையில செய்யக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷா வந்துட்டு உப்மா கண்டிப்பா இருக்குங்க. இப்ப பாருங்க, அப்படியே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கிறோம். இருக்கட்டுங்க அப்படியே. இந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகணும். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சம்பா கோதுமை உப்மாவை செஞ்சோம்னா எல்லாருமே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 3-4 டைம் கண்டிப்பா சாப்பிட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப மேலால மல்லித்தலை தூவிக்கலாங்க. தூவிட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்ப அப்படியே நல்லாவும் கலந்து விட்டாச்சு. இந்த சம்பா கோதுமை உப்புமா செய்யறதுக்கு 10 நிமிஷமே அதிகங்க.
ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும்னு தோணும். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் வீட்லேயும் வந்துட்டு இந்த சம்பா கோதுமை உப்புமாவை செஞ்சு பாருங்க. இந்த சம்பா ரவை உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.